Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 24/2/2024 இன்றைக்கி நடந்த சீனியர் ஃபஸ்ட் பேட்ச்க்கான கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கம்மிங் ஆகஸ்ட்டில் நடக்க இருக்க COA எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்பீட் பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷ் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர் தான் இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ்லாம் நிறைய வரல, அதே மாதிரி பெரிய பெரிய வேர்ட்ஸ்லாம் வந்து அவங்க கொடுக்காம தான் இருந்திருக்காங்க. ஸோ ஈஸி தான், டைப் பண்ணியிருந்தால் நல்லாவே முடிச்சுட்ருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி தான். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் ஈஸின்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. ஓகேங்களா? பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தவொடனே புரிஞ்சிடும். பட் ஸ்கூல் 8th 9th அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3 ரோவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 3 ரோவுக்கும் நீங்கள் தனித்தனி ஐஃபன் அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும் பசங்களுக்கு பார்க்க. ஆனாலும் கொஞ்சம் திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இதை அடிச்சுட்டுருக்கலாம். சரிங்களா? அடுத்து சேஞ்சஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான், உங்களுக்கு கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து யோசித்து கமா வைக்கிறதோ மற்றபடி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதோ அது எல்லாமே வந்து நமக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட், மாடரேட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஈஸின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்படியே வந்தீங்கன்னா லெட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஜூனியர்லேயும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, சீனியர்லேயும் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து புரியாத மாதிரியான வேர்ட்ஸ் தான். கர்சிவ் லெட்டர்லேயே புரியாத ஒரு கர்சிவ் லெட்டர்னு தான் சொல்லணும், மோசமாக வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் பேட்ச் ஜூனியரும் அந்த மாதிரி தான் இருந்தது, மோசமாக அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? சீனியர் ஃபஸ்ட் பேட்ச் இங்கிலீஷ். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு லெட்டர்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பசங்க நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட வந்து பேசும்போதே நம்ம இன்ஸ்டியூட்டாக இருக்கோம், அதர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுமே அது வந்து சொன்னது எதுனா நிறைய வந்து லெட்டரில் தான் மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணதாக சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரியான லெட்டர் ஸ்டேட்மெண்ட் வந்து நாளைக்கு பார்த்துட்டு போங்க. இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வந்து எப்படி இருக்கும், வந்தால் எப்படி டைப் பண்ணுன்றது புரிஞ்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கே உங்களுக்கு டைமிங் வந்து அதிகமாகிடும். ஸோ பார்த்துக்கோங்க. லெட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான ஒரு லெட்டர் தான் நம்ம சொல்லணும். இந்த எஸ்ஓ கொடுத்துருக்காங்க இல்லையா, செக்ஷன் ஆஃபீஸர் சொல்லிவிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு வேர்ட்ஸ் தான், ரொம்ப பெரிய பெரிய வேர்ட்ஸ்லாம் தரல. ஆனால் கமா வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் கமா வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதனால் டைம் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஈஸி தான் தமிழோட ஸ்பீடு பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு தமிழ் ஸ்டேட்மெண்ட், இதுலேயும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஹெட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே டிஃபிகல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டர் பண்ணுறதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு வேர்ட்ஸ் தான், உங்களுக்கு புரிகிற மாதிரியான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு இதில் முக்கியமான விஷயம்னா எல்லாமே சென்டர் பண்ணி எழுதியிருக்காங்க வேர்ட்ஸ் எல்லாமே. ஆனால் நீங்கள் எழுதும்போது நீங்கள் டைப் பண்ணும்போது 10 டிகிரியில் வச்சு டைப் பண்ணியிருக்கணும். ஒரு சில ஸ்டூடெண்ட் சென்டராகவே வச்சு டைப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அது கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வேர்ட்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு காலமில் நீங்கள் கண்டிப்பாக 10 டிகிரியில் வச்சு தான் டைப் பண்ணணும். ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பொறுப்புகள் சொத்துக்கள், இதை வந்து ஐஃபன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் சென்டர் பண்ணியிருக்கணும். 10 டிகிரியில் அடிச்சிங்கன்னா அது தப்பு வந்துடும், சென்டர் பண்ணி தான் அடிச்சிருக்கணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மாடரேட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி பாருங்கள். உள்ளே இருக்க நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்மா ஃபுல் ஸ்டாப் இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து கேர்ஃபுல்லாக அடிங்க. சரிங்களா? மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமாவுக்கு பதிலாக ஃபுல் ஸ்டாக்கு பதிலாக கமாவும் மாற்றி அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மாதிரி பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு லைட்டாக டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து லெட்டர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுவல் முறை கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது, பெருசாக இதில் கஷ்டம்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ தமிழ் லெட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான லெட்டர் தான் சொல்லணும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.